பாக்கியலக்ஷ்மி ப்ரோமோ உண்மையிலே ரொம்பவே எதிர்பாராத ஒன்று நடந்திருக்கு. என்னன்னா இது மாதிரி ராதிகா எல்லார்கிட்டயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு நம்ம கிளம்புறோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. 10 டேஸ் முடிஞ்சு போச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் வருது, இனியா எல்லாரும் அழுகுறாங்க, நீங்கள் போகாதீங்க டாடி போகாதீங்க டாடி அப்படின்னு சொல்லும்போது ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே தான் கோபி இருக்க போகிறீங்க, கிளப்ப போகிறது நானும் மையும் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா கிட்ட சொல்கிறாங்க ராதிகா, நீ உங்கள் டேடியை நான் இங்கேயே விட்டுட்டு போகிறேன் இனியா, நாங்கள் மட்டும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிளம்புறாங்க. கோபி ப்ரொமோவில் ஒன்றுமே பேசலை, அது எப்படி விட முடியும் ராதிகாவைன்னு தெரில எனக்கு. கோபி ஒன்றுமே பேசாமல் இருக்காரு. இனியா ராதிகாவை ஹக் பண்ணுறாங்க. ஏன்னா ராதிகாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் கோபி அங்கே வந்தாலும் இங்கே வரணும் அப்படின்னு தான் சொல்லுவார், இங்கே விட்டு அவர் வரவும் மாட்டுறாரு, ஸோ நம்மளாலையும் இங்கே இருக்க முடியாது ஃபுல்லான்ட்டு ராதிகா ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் சி. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.